சகரியாவை பார்த்து எல்லாரும் கேட்டிருப்பாங்க, என்னப்பா ஊழியம் பண்றீங்க, குழந்தை இல்லையான்னு எத்தனை இடத்துல தலை குனிஞ்சு இருப்பாங்கல்ல. ஒரு டைம் வந்தது, வீட்டு விட்டு வெளியே வராமல் அப்படியே ரொம்ப கூச்சப்பட்டுக்கிட்டாங்க ரெண்டு பேரும். வசனம் அப்படிதான் இருக்கு. வீட்டில் பார்த்து பாருங்க, எலிசபெத் என்ன பண்ணா தெரியுமா, கொஞ்ச நாள் வீட்டு விட்டு வெளியே வரல. ஏன்னா கிழவிகளுக்கு என்னாச்சா, இப்போ சில பேருக்கு அதெல்லாம் புரியாது பாருங்க. நமக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற வயசெல்லாம் மேட்ரே கிடையாது. கத்த சொல்லிட்டாருன்னா எந்த வயதிலும் ஒன்று ஆசீர்வதிக்க முடியும். ரிட்டையர்ட் ஆக வேண்டிய வயசுல தான் ஆமா அமெரிக்காவுடைய பிரசிடெண்டா மாறினார், இப்ப இருக்கிறார். ஆமா டொனால்ட் ட்ரம்ப் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு மாதிரி இருக்கும்போது தான், ஆனா அவரை பிரசிடெண்டா மாத்திட்டார். நான் எப்பவுமே விசுவாசிப்பேன், ஆண்டவர் சில நேரங்களில் கத்தர் கொடுக்கிற உயர்வுகளும் வாக்குத்தத்தங்களும் நம்ம டைம் லைன்ல கிடையாது, அவர் டைம் லைன்ல. நம்ம ஒரு டைம் லைன் போட்டு ஆண்டவர் இந்த டைம் லைன்ல இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னா அதை நம்ம அப்படியே ஒரு மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தா ஆண்டு சொல்லி அந்த டைம் லைன்லாம் எரேஸ் பண்ணியிருப்பான். ஏன் டைம் லைனே வேற, மற்றவர்கள் பார்க்காத நேரம், நினையாத நேரம் கத்தர் நடத்துவாராங்க. இன்னொரு படி நான் மேல போய் சொல்றேன், உங்க கையில என்னைக்கு கையில காசு இல்லையோ அன்னைக்கு தான் பயங்கரமான திட்டம் எல்லாம் கத்தர் கொடுப்பார். விசுவாசிச்சா மாத்திரம் ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். கையில ஒண்ணுமே இல்லை, ஆண்டவரே போன மாசம் சொல்லிதா கூட கொடுத்திருப்பேன், இந்த மாசம் சொல்றீங்களே, உன் கையில வச்சுக்கிட்டு கத்தர் நடத்துக்கிறதுக்கு அவர் வேற மாதிரி. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இல்லாதவைகளை இருக்கிறதை போல என் தேவைகளை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவர். ஒருவேளை 12 சீஷர்களை கூப்பிட்டியப்பா ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருங்க, 20,000 பேர் இருக்கிறீங்க, எல்லாரும் அங்கங்க இருக்கிறதெல்லாம் சாப்பாடெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி இருந்தா இவங்க வேற பிளான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் திட்டமிட்டு செய்யற ஆட்கள் தான். ஆனா ஆண்டவர் சொன்னா தான் செய்ய போகிறதை என்னதென்று அறிந்து இந்த மாத கத்தர்களை எப்படி நடத்துவார் என்பதை அறிந்துதான் உங்களோட கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த நாட்களை கத்தர்களை எப்படி நடத்தும் என்பதை அறிந்த கத்தரோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். தண்ணீரை ரசமாகி மாற்றினவர், என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் சத்தமா சொல்லுவோம், என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர். சத்தமா சத்தமா சொல்லுங்க, என் தேவன் பெரியவர். எனக்கு ஆராதனையே இதுதான், நான் பெரியவரை ஆராதிக்கிறேன், நான் பெரிய தேவனை ஆராதிக்கிறேன், நான் பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன்.